Hello students, welcome to Social Class, Unit 1, History, Vijayanagar and Bahmani Kingdoms. Foundation of Vijayanagar Empire, Vijayanagara. The city of Victory was established in southern Karnataka by two brothers named Harihara and Bukka. Vijayanagar, அதாவது City of Victory, வெற்றிக்குண்டான நகரம். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா புக்கா. இவங்க ரெண்டு பேருமே கர்நாடகா ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க. 4 dynasties namely சங்கமா, சலுவா, துளுவா, அரவிடு ruled this kingdom. முக்கியமான 4 அரச குடும்பங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கமா, சலுவா, துளுவா, அரவிடு. இவங்க தான் இந்த அரசாங்கத்தை ஆண்டிருக்காங்க. The fertile regions between the rivers Krishna and Tungabhadra and the Krishna Godavari delta were the zones conflict among the rulers of Vijayanagar. விஜயநகர் ஏரியாவாக இருந்த ரிவர்ஸ் கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் நடுவில், அதே மாதிரி கிருஷ்ணா கோதாவரிக்கும் இடையில இருந்த த டெல்டாஸ், இந்த இடத்துக்காக அந்த அரசர்கள் சண்டை போட்டு வந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் சங்கமா டைனாஸ்டி. Bukka had left a large territory to his son Harihara II. Harihara II's impressive achievement was securing Belgaum and Goa from the Bahmani kingdoms. அதாவது புக்கா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அந்த அந்த ஏரியா, அந்த ராஜ்யம் வந்து ஹரிஹரா II அவரோட பையனுக்கு கிடச்சிருக்கு. ஹரிஹரா II வந்து பெல்கம், கோவா இந்த 2 பிளேசஸுமே பாமினி கிங்டத்திலிருந்து ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஹரிஹரா சன் தேவராய I was defeated Gajapati's King of Odisha. His successor Devraya II was the greatest ruler of the Sangama dynasty. ஸோ அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹரிஹரா சன், அவரோட பேர் தேவராயா I. அவர் வந்து ஒடிசாவோட அரசராக இருக்கிற கஜபதியை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அவரோட பையன் யாருன்னா தேவராயா II. இவங்களை வந்து சங்கமா டைனாஸ்டியில் கிரேட்டஸ்ட் ரூலராக சொல்லலாம். Rise of Saluva dynasty. After Devraya II, the able commander of the Vijayanagar army, Saluva Narasimha, declared himself the emperor after murdering the last ruler of Sangama dynasty, Virupaksharaya II. தேவராயா II இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆர்மியோட கமாண்டராக இருந்த சலுவ நரசிம்ஹா வந்து சங்கமா டைனாஸ்டியோட கடைசி அரசனாக இருந்த விருபாக்ஷராய IIவை கொன்னுட்டு தன்னைத்தான அரசனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. த சலுவா டைனாஸ்டி ஃபவுண்டட் பை சலுவா நரசிம்ஹா கேம் டு அன் எண்ட் வித் ஹிஸ் டெத். ஆனால் இவரோட இறப்போட இந்த சலுவா டைனாஸ்டியும் முடிஞ்சு போயிடுச்சு. வென் நரசிம்ஹா நாயக் his able general seized power it ushered in the Tuluva dynasty. அதே மாதிரி அவரோட கமாண்டர் இந்த அதிகாரத்தை சீஸ் பண்ணி துளுவா டைனாஸ்டியை உருவாக்கிட்டாரு. Krishnadevaraya. Krishnadevaraya was the most illustrious ruler of the Tuluva dynasty. கிருஷ்ணதேவராயர் தான் துளுவா டைனாஸ்டியில் மிக சிறந்த அரசனாக இருந்தாங்க. He built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwater. மழை நீர் சேகரிப்புக்காக பெரிய பெரிய டேங்க்ஸ் அவர் கட்டியிருக்காரு. He built the famous temples of Krishna Swami, Hazara Ramasamy and Vethalasamy in the capital city of Hampi. அவரோட தலைநகரமாக இருந்த ஹம்பியில் வந்துட்டு வித்தலசாமி டெம்பிள், ஹசாரா ராமசாமி டெம்பிள், கிருஷ்ணசாமி டெம்பிள் எல்லாம் கட்டியிருக்காரு. He distributed the wealth he gained in the wars to all major temples of South India for the purpose of constructing temples, gateways and ராயகோபுரம் in his honor. அது இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா அவர் வாருக்கு போய் ஜெயிச்ச அந்த சொத்து, அந்த வெல்த்து எல்லாமே வந்துட்டு கோயில்களுக்காக தானம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கோயில்களோட கேட்வேஸை வந்து ராயகோபுரம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காங்கன்னா அவரோட பேரையும் புகழையும் பெருமைப்படுத்துறதுக்காக. He recruited a large army and built many strong forts. அவர் வந்து ஒரு பெரிய படையவே சேர்த்து வச்சுருந்தார். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான கோட்டைகளை கட்டி இருந்திருக்காரு. He imported large number of horses from Arabia and Iran. அது இல்லாமல் அவர் வந்து அரேபியாவிலேருந்து ஈரான்லேருந்து நிறைய குதிரைகளை நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காரு. விச் கேம் இன் ஷிப்ஸ் டு விஜயநகர் போர்ட்ஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட். அது வந்து கப்பல் வழியாக விஜயநகரோட வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இறங்கியிருக்கு. ஹி ஹேட் ஏ குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் த போர்ட்டுகீஸ் அண்ட் அரேபியன் ட்ரேடர்ஸ். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா போர்ட்டுகீஸ்காரங்களோடையும் அரேபியன் ட்ரேடர்ஸோடையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதனால் விச் இன்க்ரீசஸ் த எம்பையர்ஸ் இன்கம் த்ரூ கஸ்டம்ஸ். அதனால் அந்த நாட்டோட விஜயநகரோட இன்கம் வந்து சுங்கவரி மூலம் அதிகமாக பெறப்பட்டது. பேட்டர்ன் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். கிருஷ்ணதேவராய பேட்டர்னைஸ்ட் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். கிருஷ்ணதேவராயர் வந்து ஆர்ட் லிட்ரேச்சர் எல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. 8 eminent luminaries in literature known as Ashtadikjas adorned his court. அது இல்லாமல் அஷ்டதிக்ஜாஸ் அப்படிங்கிற பேரில்
அவரோட கோர்ட்டில் 8 திறமை வாய்ந்த அதாவது இலக்கிய மேதைகள் இருந்திருக்காங்க. அலசானி பெட்டனா வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தம். இதிலேயே சிறந்த இலக்கியவாதியாக யார் இருந்திருக்காங்கன்னா அலசானி பெட்டனா தான். another notable figure was தென்னாலி ராமகிருஷ்ணா. அதில் இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் தென்னாலி ராமகிருஷ்ணா. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அண்ட் த டிக்ளைன் ஆஃப் விஜயநகர். The sultans of Deccan kingdoms succeeded in forming a league to fight the Vijayanagar Empire. டெக்கான் சுல்தான்ஸு 5 பேர் ஒன்றா சேர்ந்து விஜயநகர் எம்பையருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் த எனிமீஸ் மெட் அட் தலைக்கோட்டா இன் 1565. இந்த 5 பேரும் ஒன்றா சேர்ந்து தலைக்கோட்டாங்கிற பிளேஸில் 1565 எகெயின்ஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த என்ஷூரிங் பேட்டில் known as Rakasa Tangadi, Vijayanagar was defeated. All the buildings, palaces and temples were destroyed. இவங்க ராக்கச தங்கடி அப்படிங்கிற பிளேஸில் விஜயநகரை தோக்கடித்து அங்கிருந்த பில்டிங்ஸு, கோட்டைகள், அரண்மனைகள், கோயில்கள் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. Aravidu dynasty Ramaraya was killed on the battlefield and his brother Thirumalai Devaraya managed to escape along with the king Sadashivaraya. பேட்டில்ஃபீல்டில் ராமராயா இறந்ததுக்கப்புறம் அரசனாக இருந்த சதாசிவராயாவோட சேர்ந்து திருமலை தேவராய ராமராயோட பிரதரு தப்பிச்சு போயிட்டாங்க. திருமலராயா moved to Chandragiri carrying all the treasures and wealth that he could be salvaged. அங்கிருந்து அவரால் கிடைச்ச முழு ட்ரெஷரையும் வெல்த்தையும் எடுத்துகிட்டு அவர் சந்திரகிரிக்கு போயிட்டார். தர் ஹி பிகான் த ரூல் ஆஃப் அரவிடு டைனாஸ்டி. அங்கே தான் அவர் வந்து அரவிடு டைனாஸ்டி ஆரம்பிச்சிருக்காங்க. த அரவிடு டைனாஸ்டி பில்ட் ஏ நியூ கேபிட்டல் அட் பெனுகொண்டா அண்ட் கெப்ட் த எம்பையர் இன்டாக்ட் ஃபார் ஏ டைம். அவர் வந்து அந்த பெனுகொண்டாங்கிற பிளேஸில் புது டைனாஸ்டியோட கேபிட்டலை உருவாக்கி கொஞ்ச நாள் அந்த அரசாட்சியை நடத்தியிருக்காரு. Vijayanagar administration state kingship was hereditary based on the principle of primogeniture, the practice of appointing a regent to look after the administration when a minor succeeded the throne was also prevalent. ஸோ அங்கே வந்து கிங்ஷிப் வந்து அரச பதவி ஏற்றுக்கிறது வந்து பரம்பரையாக கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் மூத்த பையனுக்கு தான் அந்த அரசு பதவி கிடைக்கும். அது இல்லாமல் மைனராக இருக்கிற ஒருத்தங்க வந்து அரசன் ஆகிட்டாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரீகண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதும் அங்கே வந்து சாதாரணமாக இருந்துச்சு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ். The empire was divided into different mandalams, that is provinces, nadus, districts, stalas, taluks and finally into gramas, that is villages. அதாவது எம்பையரை வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதாவது மண்டலம், நாடு, ஸ்தலாஸ், கடைசியில் கிராமமாக பிரிச்சுருக்காங்க. ஈச் ப்ரொவின்ஸ் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த கவர்னர் கால்டு மண்டலேஸ்வரா. கடைசியாக அதாவது ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் கவர்னர்ஸ் இருப்பாங்க, அவங்கள மண்டலேஸ்வரான்னு சொல்லியிருக்காங்க. த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த வில்லேஜ். கடைசி யூனிட் வந்து வில்லேஜாக இருந்துச்சு. ஈச் வில்லேஜ் ஹேட் ஏ கிராம சபா. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிராம சபா இருக்கும். கவுடா வில்லேஜ் ஹெட்மேன் லுக்ட் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் ஹெட்மேனை கவுடான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் தான் கிராமத்தோட அஃபேர்ஸை பார்த்துருக்காங்க. த ஆர்மி கன்சிஸ்டட் ஆஃப் த இன்ஃபென்டரி, கேவலரி அண்ட் எலிஃபென்ட் கார்ப்ஸ். The army was modernized and the Vijayanagar army began using firearms. The combination of firearm and cavalry made them one of the most feared armies in India. ஆர்மியில் வந்து இன்ஃபேண்டரி காலால் படை, கேவலரி குதிரைப்படை, எலிஃபென்ட் கார்ப்ஸ் அதாவது யானைப்படையில் இருந்துச்சு. ஆர்மி வந்து மாடர்னைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. விஜயநகர் ஆர்மியில் வந்து வெடிப்பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. வெடிப்பொருட்களும் அதே மாதிரி குதிரைப்படையும் ஒன்றா சேர்ந்துருந்ததுனால இந்தியாவிலேயே ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆர்மி இந்த விஜயநகர் எம்பையர்கிட்ட இருந்துச்சு. Economic condition. The Vijayanagar Empire was one of the richest states then known to the world. அந்த காலத்தில் விஜயநகர் எம்பையர் ஒரு பணக்கார நாடாக இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. Several foreign travelers who visited the empire during the 15th and 16th centuries. அந்த டைமில் ஃபாரின் ட்ராவலர்ஸ் யாரெல்லாம் நம்ம விஜயநகர் எம்பையருக்கு வந்தாங்களோ, அதாவது 15th 16th சென்ச்சுரிஸில் அவங்க வந்து நம்ம விஜயநகர் எம்பையரோட ஒரு பெருமையை வந்து அவங்களோட வெல்த்தை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. left behind glowing accounts of its splendor and wealth. The emperors issued a large number of gold coins called varahas. அந்த அரசர்கள் வந்து அந்த காலத்தில் நிறைய தங்க காசுகளை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது பேர் வரஹாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க.
Agriculture. It was the policy of its rulers to encourage agriculture in different parts of the empire by following a wise irrigation policy. சிறந்த நீர்ப்பாசன முறையை பின்பற்றி நாட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அக்ரிகல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறது தான் விஜயநகர எம்பையர்ஸோட கொள்கையாக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேட் தேர் வர் வெல்தி லேண்ட் holders and temples that invested in irrigation to promote agriculture. அது இல்லாமல் விவசாயத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த நாட்டில் இருந்த வெல்த்தி லேண்ட் ஹோல்டர்ஸும் டெம்பிள்ஸும் இதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தி ஹியூஜ் டேங்க் பில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் போர்ட்டுகீஸ் மேஷன்ஸ். பெரிய பெரிய டேங்க்ஸ், அதாவது ஏரிகளை கட்டுறதுக்கு போர்ட்டுகீஸ் மேஷன்ஸை ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. Canals were constructed to supply water from the tank to different parts of the city. அதுக்காக அவங்க நிறைய வாய்க்கால்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சிட்டிக்குள்ளே தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. The city was well stocked with a variety of agriculture goods. சிட்டியில் வெரைட்டியான அக்ரிகல்ச்சரல் குட்ஸை ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. Cottage industries. Vijayanagar agricultural production was supplemented by the numerous cottage scale industries. விஜயநகரில் உற்பத்தி செஞ்ச அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய குடிசை தொழில்கள் இருந்திருக்கு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தம் வர் டெக்ஸ்டைல், மைனிங் அண்ட் மெட்ராலஜி. அதில் ரொம்ப முக்கியமான இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல், நெசவு தொழில், சுரங்கத் தொழில், அப்புறம் உலோகத் தொழிலாக இருந்துச்சு. கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வர் ரெகுலேட்டட் பை கில்ஸ். ஸோ கில்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க. Trade. During the Vijayanagar Empire, inland, coastal and overseas trade flourished in goods such as silks from China, spices from Malabar region and precious stones from Burma. Vijayanagar traded with Persia, South Africa, Portugal, Arabia, China, Southeast Asia and Sri Lanka. Vijayanagar Empire inland உள்நாட்டு வியாபாரமும் காஸ்டல் அண்ட் ஓவர்சீஸ் கடலோர வியாபாரம், அது மாதிரி வெளிநாட்டு வியாபாரம் எல்லாமே செழிப்பாக நடந்திருக்கு. சைனாலேருந்து சில்க்ஸும், மலபார்லேருந்து ஸ்பைசஸும், அதே மாதிரி பர்மாலேருந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் இங்கே வியாபாரம் பண்ணியிருந்திருக்காங்க. விஜயநகர் பெர்ஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா, போர்ட்டுகல், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா கூட எல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. Contribution to literature. Under the patronage of Vijayanagar ruler, religious as well as secular books were written in different languages such as Sanskrit, Telugu, Kannada and Tamil. விஜயநகர் ரூலர்ஸ் லிட்ரேச்சரை நல்லாவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரிலீஜியஸ் புக்ஸ் மட்டும் இல்லாமல் செக்குலர் புக்ஸும் அவங்களோட டைமில் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, தமிழ் மொழிகளில் எழுதியிருக்காங்க. Krishnadevaya wrote Amkuta Malayada as an epic in Telugu and also a Sanskrit drama, Jambavati Kalyanam. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் அமுக்குட்ட மலையாட அப்படிங்கிற ஒரு புக்கும், சான்ஸ்கிரிட்டில் ஜாம்பவதி கல்யாணம் ஒரு ட்ராமாவும் எழுதியிருக்காங்க. தெனாலிராமா ஆதர்ட் பாண்டுரங்க மகாத்யம். தெனாலிராமா பாண்டுரங்க மகாத்யம் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. ஸ்காலர்ஸ் லைக் ஸ்ரீநாத், பொத்தண்ணா, ஜக்கம்மா அண்ட் துக்கண்ணா டிரான்ஸ்லேட்டட் சான்ஸ்கிரிட் அண்ட் பிரகித் ஒர்க்ஸ் இன்டு தெலுங்கு. அவரோட அரசவையில் இருந்த ஸ்காலர்ஸாக இருந்த ஸ்ரீநாத், போத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கம்மா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் புக்ஸு, சான்ஸ்கிரிட் அதே மாதிரி பிரகிட் அது ஒரு மொழி, அந்த லாங்குவேஜில் இருக்கிற புக்ஸை தெலுங்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. Contribution to architecture. The temple building activity of Vijayanagar rulers produced a new style called the Vijayanagara style. கோயில்கள் கட்டுறதில் விஜயநகர் ரூலர்ஸுக்கு அவங்களோடதாய ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. அந்த ஸ்டைலை விஜயநகர் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்சஸ் வாஸ் த மோஸ்ட் காமன் அனிமல் டு பி டிஃபிசிட்டட் ஆன் த பில்லர்ஸ். அங்கிருந்த தூண்களில் அதிகமாக செதுக்கப்பட்ட அனிமல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்சஸ் தான். த ஸ்ட்ரக்சர்ஸ் ஹாவ் ஏ மண்டபம் வித் ஏ ரைஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஜென்ரலி மீன்ட் ஃபார் ஏ சீட்டிங் த டயட்டி ஆன் த ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ். இந்த மாதிரி அவங்க கட்டின மண்டபங்களில் ஸ்பெஷல் ஒகேஷனில், அதாவது ஒரு திருவிழா காலங்களில் கடவுள்களை கொண்டு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடம் அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. தீஸ் டெம்பிள்ஸ் ஹாவ் ஆல்சோ ஏ மேரேஜ் ஹால் வித் த எலாபரேட்லி கார்வ்டு பில்லர்ஸ். இந்த கோயில்களில் இருந்த மண்டபங்களில் ஒரு மேரேஜ் ஹாலும் அதில் இருக்கிற பில்லர்ஸ் சிறந்த சிற்பக்கலையோடு இருக்கிறதாகவும் இருந்துச்சு. Foundation and consolidation of Bahmani kingdom. Alauddin Hasan, also known as Hasan Gangu, founded the Bahmani kingdom.
அலாவுதீன் ஹசன், அவரோட இன்னொரு பேர் என்ன, ஹசன் கங்கு, அவரு தான் பாம்னி கிங்டத்தை உருவாக்குனவர். அலாவுதீன் ஹசன் ஷா பாஹ்மன் ஷா ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் டு குல்பர்கா. இந்த அலாவுதீன் ஹசன் ஷா அவர் அவரோட கேபிட்டல் குல்பர்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணார். ஹிஸ் சக்ஸஸஸ் அகெயின் ஷிஃப்டட் டு பிடார். அவரோட பின்காமிகள், அவருக்கு அப்புறம் வந்தவங்க திரும்ப பிடாருக்கு அவங்களோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க. There were 18 monarchs of the Bahmani dynasty. பாஹ்மனி டைனஸ்டியில் மொத்தம் 18 monarchs இருந்திருக்காங்க. Alauddin Hassan Bahman Shah divided the kingdom into 4 territorial divisions called tariffs. அலாவுதீன் ஹசன் ஷா தன்னோட கிங்டத்தை 4 டெரிட்டோரியல் டிவிஷன்ஸாக பிரித்து அதை டேரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. A governor was appointed for each province. ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் ஒவ்வொரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. He commanded an army, was already responsible for its administration and for the collection of the revenue. அது மாதிரி ஒரு ஆர்மியை தனியாக ரெஸ்பான்சிபிளாக வச்சுருந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அதே மாதிரி ரெவென்யூ கலெக்ஷனுக்கும். திஸ் சிஸ்டம் ஒர்க்டு வெல் அண்டர் பவர்ஃபுல் கிங். இந்த சிஸ்டம் ஒரு திறமையார்ந்த அரசனுக்கு கீழே சிறந்த முறையில் ஒர்க் ஆச்சு. ஆனால் பட் இட்ஸ் டேஞ்சரஸ் பிகேம் அப்பேரண்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப் எ வீக் ரூலர். அதே ஒரு சிறந்த ரூலராக இல்லாத இருக்கிற டைமில் இந்த சிஸ்டம் மிகப்பெரிய டேஞ்சரஸாகவும் இருந்திருக்கு. Muhammad Shah I. Muhammad Shah laid a solid foundation for the kingdom. முகமது ஷா அவங்களோட கிங்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு. His system of government continued even after the Bahmani kingdom disintegrated into 5 sultanates. அவரோட இந்த ஆட்சி முறை பாஹ்மனி கிங்டம் 5 பிரிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூ ஆச்சு. ஹீ பில்ட் 2 mosques அட் குல்பர்கா. அவர் குல்பர்காவில் 2 மோஸ்க்கு கட்டியிருக்கார். ஒன் ஆஃப் த கிரேட் மோஸ்க், அதில் ஒன்று ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்கு. விச் ஹேட் ஏ ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் கல்ச்சர் டியூரிங் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன்ஸ். இதுக்கப்புறம் முஸ்லீம் ஜெனரேஷன்ஸ்க்கு இவங்களோட கல்ச்சர் டெவலப் பண்ணுறதுல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. Successors of Muhammad Shah I. There were constant wars between the Bahmani and Vijayanagar rulers over the fertile Tungabhadra Krishna region. Tungabhadra Krishna regionக்கு நடுவில் இருந்த அந்த விஜயநகர் ஏரியாவுக்காக விஜயநகர் ரூலர்ஸும் பாஹ்மனி சுல்தான்ஸும் நிறைய வார்ஸ் பண்ணியிருக்காங்க. த நாட்வர்த்தி ரூலர் ஆஃப்டர் த 8.5 decades வாஸ் முகமது III. அதாவது இதில் சிறந்த அரசனாக கிட்டத்தட்ட 85 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு அரசர் தான் முகமது III. For the most of these years, the lineage of the kingdom was Muhammad Gawan, the most notable personality of this time. இந்த டைமில் அவங்களோட அரசனுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருந்தது முகமது கவான் தான். Muhammad Gawan, a Persian by birth, Muhammad Gawan was well versed in Islamic theory, Persian அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். முகமது கவான் பெர்ஷியாவில் பிறந்தவர். அவருக்கு இஸ்லாமிக் தியரி, பெர்ஷியன், மேத்தமேட்டிக்ஸை எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. ஹி வாஸ் ஆல்சோ ஏ போயட் அண்ட் ஏ ப்ரோஸ் ரைட்டர். அவர் ஒரு போய்ட்டாக இருந்தார், ப்ரோஸும் எழுதியிருக்காரு. த பாஹ்மனி கிங் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா greatly impressed by his wisdom and a military genius recruit him. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இவரோட அறிவிலையும் மிலிட்டரி ஜீனியஸையும் பார்த்து அவரை அப்பாயிண்ட் பண்ணார். He served with great distinction as a prime minister under Muhammad III and contributed extensively to the development of Bahmani kingdom. முகமது கவான் பாஹ்மனி கிங்டத்தோட வளர்ச்சிக்காக பிரைம் மினிஸ்டராக இருந்து ஒரு பெரிய பங்காற்றியிருக்காரு. Gawan was known for his military campaigns as well as administrative reforms. முகமது கவான் மிலிட்டரி கேம்பெயின்ஸ் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதுலேயே சிறந்து விளங்கியிருக்காரு. கவான் divided the existing 4 provinces of the Bahmani Sultanate into 8 provinces so as to limit the area under the rule of each governor and to make the provisional administration more manageable. கவான் முதல்ல இருந்த 4 ப்ரொவின்ஸை 8 ப்ரொவின்ஸாக மாற்றியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கவர்னரோடையும் அந்த அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருந்த அந்த ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அந்த கவர்னர்ஸோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்காகவும். த ராயல் ஆஃபீஸர்ஸ் ஹூ வர் கிவன் த லேண்ட் அசைன்மெண்ட்ஸ் ஆஸ் பே வர் மேட் அக்கௌண்டபிள் டு த சுல்தான் ஃபார் தேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ராயல் அஃபீஷியல்ஸுக்கு கொடுத்துருந்த லேண்ட் அசைன்மெண்ட்ஸு
அதனோட வரவு செலவு கணக்குகள் சுல்தானுக்கு நேரடியாக காமிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. Decline of Bahmani kingdom. After Sultan Muhammad III's death, 4 of his successors on the throne were kings only in name. The Sultanate gradually broke up into 5 independent Deccan kingdoms: Bidar, Bijapur, Ahmednagar, Berar and Golconda. சுல்தான் முகமது தேர்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்த 4 சக்ஸஸர்ஸுமே ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அவங்க ஒரு பேருக்கு தான் அரசர்களாக இருந்திருக்காங்க. இந்த சுல்தானேட் போக போக என்னாச்சுன்னா 5 இண்டிபெண்ட் டெக்கன் கிங்டம்ஸாக பிரிஞ்சிருச்சு. பிடார், பிஜாப்பூர், அகமதுநகர், பிரார் அண்டு கோல்கண்டான்னு. Contribution of Bahmani Sultans. Architecture. The contribution of Bahmani kings to architecture is evident in Gulbarga palaces, halls of public audience, ambassadors' residence, arcs, domes, walls and citadels are the illustrative of their architectural skill. குல்பர்காவில் பாமினி கிங்ஸோட ஆர்கிடெக்சரோட எவிடன்ஸு இருக்குது. பேலஸு, ஹால்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸ், பொதுமக்களுக்கு உண்டான ஆடியன்ஸ்க்கு உண்டான அந்த பிளேசஸ், அம்பாசிடரோட ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆர்க்கு, டோமு, வால்ஸு, அங்கே இருக்கிற கோட்டைகள், இதெல்லாமே இவங்களோட ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Education. The founder of the Bahmani kingdom, Alauddin Hasan Shah, was educated at Multan. பாமினி கிங்டத்தை உருவாக்கின அலாவுதீன் ஹசன் ஷா படித்தது முல்தானில். ஜாபர்கான் டுக் ஸ்பெஷல் கேர் இன் ஃபவுண்டிங் ஏ ஸ்கூல் டு எஜுகேட் ஹிஸ் சன்ஸ். ஜாபர்கான் அவங்களோட குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூல்ஸுவே உருவாக்கியிருக்காரு. ஹிஸ் சன் முகமது ஒன் வாஸ் எ பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். அவரோட பையன் முகமது ஒன், அவர் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமுடையவராக இருந்திருக்காரு. ஹி ஓப்பன்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எஜுகேட்டிங் த சில்ட்ரன் ஆஃப் நோபல் ஃபேமிலிஸ் இன் த ஆர்ட் ஆஃப் சோல்ஜரி. முகமது ஒன் அவர் பிரபு குடும்பங்களுக்கு உண்டான குழந்தைங்க படிக்கிறதுக்கு உண்டான, அதாவது ஆர்ட் ஆஃப் சோல்ஜரி, படை கலைகளை கற்றுக்கிறதுக்கு உண்டான இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கி கொடுத்துருக்காரு. சுல்தான் ஃபெரோஸ் 8th பாமினி கிங் வாஸ் ஏ லிங்குவிஸ்டிக் அண்ட் ஏ போயிட்டு. சுல்தான் ஃபெரோஸ் பாமினி கிங்டத்தில் 8th அரசனாக இருந்தப்போ அவர் ஒரு மொழியில் சிறந்தவராகவும் linguistic and a poet-ஆகவும் இருந்திருக்காரு. Later his successors founded schools in Gulbarga, Bidar, Dawlatbad and Kandahar. இதுக்கப்புறம் இவரோட வாரிசுகள் குல்பர்கா, பிடார், தௌலத்பாத், கந்தஹார்ல எல்லாம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. Boarding and lodging at the king's expense were provided in this school. இந்த ஸ்கூலில் அரசர்களே தங்குற குழந்தைங்களுக்கு தேவையான செலவுகளை அரசனே ஏற்று நடத்தியிருக்காங்க. முகமது கவான்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் மத்ராசா இன் பிடார் வித் ஏ லார்ஜ் லைப்ரரி containing a collection of 3,000 manuscripts is illustrative of the importance given to the scholarship and education by Gawan. இந்த முகமது கவான் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிற மத்ராசா பிடாரில் உருவாக்கியிருக்காரு. அதில் ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3000 கையில் எழுதப்பட்ட புக்ஸ் அங்கே இருக்குது. அது ஸ்காலர்ஷிப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கவனம் கொடுத்துருக்காங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ்.